அவர் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாக ஒரு ஜோதிடரை அணுகி பொருத்தத்தை பார்த்து திருமணம் நிச்சயிக்க வேண்டும். அவர் தானம் கொடுக்க வேண்டும். அவர் கருணையாக இருக்க வேண்டும். ஒரு கிரகஸ்தன் தானம் கொடுக்க வேண்டும். ஒரு கிரகஸ்தன் மற்ற ஜீவன்களின் மேல் கருணையாக இருக்க வேண்டும். நாய், பூனை, புழு, பூச்சிகள், பறவைகள், விலங்குகள், செடி மரக்கொடிகள், நீர் வாழ்வன போன்ற விதவிதமான உயிரினங்கள் உலகத்தில் இருக்கின்றன. அனைத்து ஜீவாத்மக்களுக்கும் ஒரு கிரகஸ்தன் கருணையாக இருக்க வேண்டும். அவர் ஒரு கிரகஸ்தன் மாடுகள், யானை, விலங்குகள், நாய், பூனை போன்ற விலங்குகளின் மீதும் அனைத்து ஜீவன்களின் மீதும் கருணையாக இருக்க வேண்டும். இப்படி விலங்குகளையும் தனது சொந்த குழந்தைகளை போன்று பாவித்து அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். ஒரு கிரகஸ்தன் பார்த்தீர்களானால் சிறந்த கிரகஸ்தன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், விடியற்காலையில் எழுந்து கொள்ள வேண்டும். மங்களார்த்தி அட்டன் செய்ய வேண்டும். மங்களார்த்தி செய்ய வேண்டும். குரு பூஜா ஜபம் செய்ய வேண்டும். துளசி ஆர்த்தி செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ண மகாமந்திர